ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஃபெஸ்டினா. இந்த வீடியோவில் நம்ம கேன்வஸ் ஆப்ஸில் இருக்கக்கூடிய குளோபல் வேரியபிள்ஸ் பற்றியும் கான்டெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள்ஸ் பற்றின பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஆப் ரன் ஆயிட்டு இருக்கப்போ நமக்கு சில டேட்டாலாம் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு நமக்கு உள்ள ஒரு டெம்பரரியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் வேரியபிள்ஸ். ஸோ நீங்கள் ஒரு வேரியபிளை ஒரு கண்டெய்னர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கண்டெய்னரில் நம்மளோட டேட்டாவை ப்ளேஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு வேரியபிளுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிளில் ஃபெஸ்டினா அப்படின்ற டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கெல்லாம் யூசர் நேம் அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணாலும் அங்கெல்லாம் ஃபெஸ்டினா அப்படின்ற வேல்யூ இருக்கும். ஸோ பேசிக்காக உங்களோட ஆப் ரன் ஆயிட்டு இருக்கப்போ நீங்கள் உங்களோட டேட்டாவெல்லாம் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக உள்ள ஒரு கண்டெய்னர் தான் வேரியபிள். நீங்கள் ஆப் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அந்த வேரியபிள்ஸ் எதுவுமே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ வேரியபிள்ஸோட பேசிக் கான்செப்ட் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் வேரியபிள்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ குளோபல் வேரியபிள்ஸ் அப்படின்றது அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி குளோபலி ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்க்ரீனில் க்ரியேட் பண்ணுற வேரியபிள் மிச்சம் எல்லா ஸ்க்ரீன்லேயுமே ஆக்சசபிளாக இருக்கும். நம்ம மற்ற ஸ்க்ரீன்லேயுமே அதை சேஞ்ச் பண்ணலாம், செட் பண்ணலாம் அண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ குளோபல் வேரியபிள்னா என்னென்னு பார்த்தாச்சு. அண்ட் இப்போ எப்படி ஒரு குளோபல் வேரியபிள் செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இன்சர்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த பட்டனோட பேரை நம்ம செட் வேரியபிள் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அந்த பட்டனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டியில் தான் அந்த வேரியபிளை செட் பண்ண போகிறோம். ஸோ குளோபல் வேரியபிள் செட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷனோட பேர் செட். ஸோ செட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம செட் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா நம்ம கொடுக்க போகிற வேரியபிளோட பேர். நீங்கள் என்ன பேர் வேணால் வேரியபிளுக்கு வைக்கலாம். ஏபிசி, எக்ஸ்ஒய்ஜே, வார், யூசர் நேம், டெஸ்ட் எது வேணால் வைக்கலாம். ஸோ வேரியபிளோட பேர் நம்ம இங்கே கொடுக்குறோம். நார்மல் டெவலப்மெண்ட் கன்வென்ஷனில் VAR அப்படின்னு கொடுத்துட்டு வேரியபிளோட நேம் கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டு இப்படி யூசர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். யூசர் நேம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். பவர் ஆப்ஸில் கரண்ட்டாக லாகின் பண்ணியிருக்க யூசரோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு யூசர் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் அப்படின்னு போட்டுட்டு ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எந்த யூசர் ஆப்பில் லாகின் ஆயிருக்காங்களோ கரண்ட் யூசர் அவங்களோட ஃபுல் நேம் நமக்கு கிடைக்கும். அதோட அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த செகண்ட் பேராமீட்டரில் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரிங் மட்டும் இல்லாமல் நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், டேபிள் ஸ்டோர் பண்ணலாம், ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் உள்ள டேட்டா வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நான் அதை ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ வேரியபிள் செட் ஆயிருக்கும். இப்போ லெஃப்ட் பேனில் இந்த ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதில் குளோபல் வேரியபிள் செக்ஷன் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்க அந்த வார் யூசர் நேம் அதில் உள்ள டெக்ஸ்ட் நமக்கு தெரியுது. ஸோ வேரியபிள் செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வேரியபிள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்ட் லேபிள் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் லேபிளோட சைஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட் லேபிளில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க வேரியபிளோட வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த டெக்ஸ்ட் லேபிளோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு நம்மளோட வேரியபிளோட பேரை கொடுக்கலாம். வார் யூசர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்க வேல்யூ இங்கே நமக்கு தெரியும். ஸோ இது மாதிரி நம்ம குளோபல் வேரியபிள் செட் பண்ணலாம். அண்ட் குளோபல் வேரியபிள்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த ஸ்க்ரீனில் மட்டும் இல்லாமல் எத்தனை ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணியிருந்தாலும் எல்லா ஸ்க்ரீன்லேருந்துமே நம்ம இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லேபிள் ஆட் பண்ணலாம். லேபிள் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் லேபிளோட சைஸுமே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ செமி போல்ட் ஆக்கிட்டு இது ஒரு சைஸ் 36 அப்படின்னு கொடுத்துட்றேன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க அந்த வேரியபிளை இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டு ஆம்பர்சன் அப்படின்னு கொடுங்க. ஸோ பேசிக்காக நம்ம கன்கேட்டினேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு அங்கே உள்ள அந்த வேரியபிளோட நேமை கொடுப்போம். கொடுத்தா வெல்கம் ஃபெஸ்டினா ஆண்டனி ராஜ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் ஒரு குளோபல் வேரியபிள் செட் பண்ணிட்டா அதை எந்த ஸ்க்ரீன்லேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் எந்த ஸ்க்ரீன்லேருந்து வேணால் அதை சேஞ்சுமே பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் நான் இன்னொரு பட்டன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இந்த பட்டனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு மறுபடி நான் செட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதே வேரியபிள் நேம் கொடுக்குறேன். வார் யூசர் நேம் கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை வேறு என்ன வேல்யூவாக சேஞ்ச் பண்ணணுமோ அதை கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஷர்வின் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஃபெஸ்டினா அப்படின்னு இருந்த பேர் ஷாவின்னு சேஞ்ச் ஆயிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் எப்படி ஒரு நம்பர் நம்ம வேரியபிள்ல ஸ்டோர் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதே செட் ஃபங்ஷன் போயிட்டு, இப்ப நம்ம என்ன குடுக்க போறோம் அப்படின்னா, அமௌண்ட் அப்படின்னு குடுப்போம். ஸோ அந்த அமௌண்ட்ல நம்ம 1000 அப்படின்ற ஒரு நம்பர் ஸ்டோர் பண்றோம். அண்ட் இப்ப அகைன் இந்த டெக்ஸ்ட் லேபிள் போயிட்டு வெல்கம் அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம 100 அப்படின்னு குடுத்துட்டு, பிளஸ் அப்படின்னு குடுத்துட்டு, நம்மளோட அமௌண்ட் அப்படின்ற வேரியபிள மென்ஷன் பண்ணலாம். இப்போதைக்கு 100ன்னு இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் அமௌண்ட்ல எந்த வேல்யூவுமே செட் பண்ணல. ஸோ இப்போ நான் இங்க போயிட்டு பட்டன பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது 1100 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா அமௌண்ட்ல போய் 1000 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் 1000 பிளஸ் 100 1100 அப்படின்ட்டு நமக்கு இந்த லேபிள்ல தெரியுது. ஸோ இந்த மாரி நம்ம நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் வேரியபிள்ஸ் வச்சு நம்ம ஒரு கவுண்டர் ஃபங்ஷனாலிட்டி கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ கவுண்டர் எக்ஸாம்பிள்க்கு நான் 2 பட்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். செட் டூ 0 அப்படின்னு ஒரு பட்டன், இன்கிரிமெண்ட் அப்படின்னு ஒரு பட்டன். ஸோ இந்த செட் டூ 0 அப்படின்ற பட்டனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டில நம்ம கவுண்டர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த வேரியபிள்ல 0 அப்படின்ற வேல்யூ நம்ம செட் பண்றோம். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது கவுண்டர் 0 அப்படின்னு செட் ஆகும். அண்ட் அடுத்து இன்கிரிமெண்ட் அப்படின்னு இன்னொரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டன்ல என்ன நடக்குது அப்படின்னா, அகைன் நம்ம கவுண்டர் வேரியபிள் தான் செட் பண்றோம். ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்றோம்னா, கவுண்டர்ல இருக்க வேல்யூவ எடுத்து அத 1ஓட ஆட் பண்ணி, அதுல வர ரிசல்ட்ட நம்ம கவுண்டர்ல திரும்பி ஸ்டோர் பண்றோம். ஸோ எவ்ரி டைம் நம்ம +1 எக்ஸிஸ்டிங்கா இருக்க கவுண்டர்ல ஆட் பண்ணி, கவுண்டர்லயே திரும்பி சேவ் பண்றோம். அண்ட் இந்த லேபிளோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில நான் கவுண்டர் அப்படின்ற வேரியபிள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி வொர்க் ஆகுதுன்னு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்ப ப்ளே பண்ணிட்டு செட் டூ 0 அப்படின்னு குடுத்தோம்னா, நமக்கு அது சேஞ்ச் ஆயிருச்சு. அண்ட் ஒரு டைம் நான் இன்கிரிமெண்ட் பிரஸ் பண்ண, அந்த ஆல்ரெடி கவுண்டர்ல இருக்க வேல்யூ எடுத்து +1 பண்ணி கவுண்டர்ல ஸ்டோர் பண்ணுது. ஸோ இந்த மாரி நம்ம இன்கிரிமென்டிங்க்குமே குளோபல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குளோபல் வேரியபிள்ஸ்ல எப்படி ஒரு டேபிள் ஸ்டோர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பிரான்ச் ஆஃபீஸ் லொகேஷன்ஸ் அப்படின்ற லிஸ்ட். இந்த லிஸ்ட்லேருந்து எந்தெந்த ரெக்கார்ட்லலாம் தமிழ்நாடு அப்படின்றது ஸ்டேட்ல மென்ஷன் ஆயிருக்கோ, அந்த ரெக்கார்ட்லாம் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்மேட்ல எடுத்துட்டு வந்து நம்ம வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம். இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் நான் ஆல்ரெடி இந்த ஆப்போட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பட்டனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டில தான் நம்ம இந்த டேபிள் ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குளோபல் வேரியபிள் ஆட் பண்றதுக்கு ஒரு செட் ஃபங்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க நம்ம வேரியபிளோட பேர் குடுக்கணும். வேரியபிள் டிஎன் அப்படின்னு குடுக்க போறேன். ஏன்னா தமிழ்நாடு சம்மந்தமா உள்ள ரெக்கார்ட்ஸ்லாம் தான் நம்ம இப்ப ஃபில்டர் பண்ண போறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்ஷன் ஃபில்டர். ஸோ பேசிக்கா நம்ம டேட்டா சோர்ஸ்லேருந்து ஒரு கண்டிஷன் குடுத்து, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஃபில்டர் அப்படின்ற ஃபங்ஷன் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வரும். சோர்ஸ் அப்படின்றது நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸ் லொகேஷன்ஸ், ஷேர் பாயிண்ட் லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல தான் நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லாஜிக்கல் டெஸ்ட் எழுதணும். ஸோ இந்த சினாரியோல நான் ஸ்டேட் அப்படின்னு குடுக்குறேன். ஏன்னா நம்ம ஸ்டேட்ட தான் கம்பேர் பண்ண போறோம். ஸ்டேட் ஈக்குவல் டூ தமிழ்நாடு அப்படின்னு குடுத்துடலாம். ஸோ குடுத்தாச்சு. ஸோ செட் ஃபங்ஷன் முடிஞ்சாச்சு. செட் டேபிள் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்ப தமிழ்நாடு அப்படின்னு இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் ஃபில்டர் ஆயி வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ல நம்மளோட வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப நம்ம இத டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். இன்சர்ட் கிளிக் பண்ணிட்டு டேபிள் அப்படின்னு குடுப்போம். ஸோ டேட்டா டேபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த டேட்டா டேபிள் இப்படி மூவ் பண்ணிட்டு, இதோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டில நம்ம என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணோமோ, அதோட பேர் குடுக்க போறோம். ஸோ var tn அப்படின்னு குடுத்தாச்சு. அண்ட் இப்ப இது கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் இப்போதைக்கு இதுல எந்த ஃபீல்டுமே சூஸ் ஆகல. ஸோ இந்த டேபிள்ல என்னென்ன ஃபீல்ட் டிஸ்ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரைட் பேன்ல எடிட் ஃபீல்ட்ஸ் அப்படின்ற செக்ஷன்ல குடுக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு ஆட் ஃபீல்ட் குடுத்துட்டு, நம்ம சிட்டி, அப்புறம் ஸ்டேட், அப்புறம் டைட்டில். ஸோ டைட்டில் அப்படின்றத தான் நம்ம அங்க கண்ட்ரி அப்படின்னு ரீநேம் பண்ணியிருந்தோம். இந்த 3 காலம் ஆட் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு குடுக்கலாம். ஸோ பேசிக்கா இப்ப நம்மளோட டேபிள் ஆட் ஆயிடுச்சு. நம்ம என்ன ஃபில்டர் பண்ணோமோ, அது ப்ராப்பரா ஒரு டேபிள் ஃபார்மேட்ல நம்ம வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த வேரியபிள நம்ம இந்த டேட்டா டேபிள்ல டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இதோட சைஸ் நான் கிளாரிட்டிக்காக இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். டேபிள் ஃபார்மேட்ல ஆட் பண்றப்போ, இது ஒரு குட்டி டேட்டா செட்டா இருந்துச்சு அப்படின்னா, வேரியபிள்ல நீங்க ஆட் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஒரு லார்ஜ் டேட்டா செட் இருக்கு. உங்களுக்கு நெறைய மேனிபுலேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, அப்ப நீங்க வேரியபிள்ஸ விட கலெக்ஷன்ஸ்க்கு போறது தான் பெட்டர் ஆப்ஷன். ரொம்ப ரொம்ப குட்டி டேட்டா செட் ஈஸியா நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா வேணா நீங்க வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால சார்ட்டிங் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பூலியன் பத்தி பார்க்குறப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ குயிக்கா நம்ம அதுவுமே டெமோ பண்ணலாம். இன்சர்ட் போயிட்டு சார்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, சார்ட்டிங் ஐகான் வரும். ஸோ அந்த ஐகான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஆப்போட ஆன் ஸ்டார்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு, இங்க நம்ம இஸ் அசெண்டிங் அப்படின்னு ஒரு குளோபல் வேரியபிள் கிரியேட் பண்ண போறோம். அதோட வேல்யூவ இனிஷியலா நம்ம ட்ரூ அப்படின்னு செட் பண்ண போறோம். ஸோ அத குடுத்துட்டு நம்ம ஆப் போயிட்டு ரன் ஆன் ஸ்டார்ட் அப்படின்னு குடுப்போம். ஸோ ரன் ஆன் ஸ்டார்ட் குடுத்தா பேசிக்கா ஆப் இனிஷியலா லோட் ஆகுறப்போ, ஆன் ஸ்டார்ட் ப்ராப்பர்ட்டில என்னென்ன ஃபங்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே ரன் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம எடிட் மோட்ல இருக்கனால நம்ம மேனுவலா ரன் ஆன் ஸ்டார்ட் அப்படின்னு குடுக்குறோம். அது நீங்க ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த இஸ் அசெண்டிங் அப்படின்ற குளோபல் வேரியபிள்ல ட்ரூ அப்படின்ற வேல்யூ செட் ஆயிருக்கும்.
இப்ப நம்ம இந்த டேட்டா செட்ட எப்படி மேனிபுலேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த சார்ட் அப்படின்ற ஐக்கன் போயிட்டு, ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டில போயிட்டு, இஸ் அசெண்டிங் அப்படின்ற வேரியபிள் நம்ம இங்க செட் பண்ண போறோம். ஸோ இஸ் அசெண்டிங் அப்படின்னு குடுத்துட்டு, நாட் ஆஃப் இஸ் அசெண்டிங் அப்படின்னு குடுத்துருங்க. ஸோ எவ்ரி டைம் அசெண்டிங் ட்ரூவா இருக்கப்போ ஃபால்ஸ்ன்னு செட் ஆகும். ஃபால்ஸா இருக்கப்போ ட்ரூன்னு செட் ஆகும். அண்ட் இப்போ இந்த டேட்டா டேபிளோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி போயிட்டு, நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சார்ட் பை காலம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் பாராமீட்டர்ல நம்ம எந்த டேட்டா செட்ட சார்ட் பண்ண போறோம் அப்படின்னு குடுக்கணும். நம்மளோடதுல vartn அப்படின்றது தான் நம்மளோட வேரியபிள் நேம். ஸோ அத குடுத்துட்டு, இப்ப நெக்ஸ்ட் நம்ம எந்த காலம் படி அத சார்ட் பண்ண போறோம் அப்படின்னு குடுக்கலாம். நம்மளோட சினாரியோல நம்ம சிட்டி அப்படின்னு குடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சார்ட் பண்ண போறது என்ன ஆர்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க நான் ஒரு இஃப் கண்டிஷன் எழுத போறேன். ஸோ என்னன்னா, இஃப் இஸ் அசெண்டிங் அப்படியா இருந்துச்சு அப்படின்னா, சார்ட் ஆர்டர் அசெண்டிங் இல்லன்னா சார்ட் ஆர்டர் டிசெண்டிங். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அத குடுத்தாச்சு. அண்ட் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. நான் அத ப்ளே பண்ணிட்டு இந்த சார்ட் ஐக்கன் திரும்பி பிரஸ் பண்ணேன்னா, டிசெண்டிங் ஆர்டர் சேஞ்ச் ஆகும். இது மாரி நீங்க குளோபல் வேரியபிள்ஸ்ல பூலியன் வேல்யூ செட் பண்ணி சார்ட்டிங் பண்ணலாம். லைட் தீம், டார்க் தீம் சேஞ்ச் பண்ணலாம். அநேகப்பட்ட பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒரு குளோபல் வேரியபிள்ல ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்க ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு, நம்ம எப்பயும் போல செட் அப்படின்னு குடுத்துட்டு, ஒரு வேரியபிள் நேம் குடுப்போம். ஸோ இந்த டைம் நான் எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இங்க நான் ஆக்சுவலி ஒரு வேல்யூ ஹார்ட் கோட் பண்ண போறேன். டைரக்ட்டா பவர் ஆப்ஸ்லயே நம்ம ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு 2 கர்லி பிரேஸ் ஆட் பண்ணிட்டு, அதுக்குள்ள என்னென்ன ஃபீல்ட் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள நான் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துட்டு, ஜெய் அப்படின்னு குடுக்குறேன். அண்ட் அடுத்து ஐடி, அதாவது அவங்க எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு குடுத்துட்டு, ஏதோ ஒரு நம்பர் தரலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இத க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்மளோட செட் ஃபங்ஷன் ரெடி. அண்ட் நம்ம இப்போ இத கிளிக் பண்ணா நம்மளோட குளோபல் வேரியபிள்ல ஒரு ரெக்கார்ட் ஆட் ஆயிருக்கும். ஸோ ஃபார்மேட் டெக்ஸ்ட் பண்றேன். இதுதான் நம்ம ஆட் பண்ணியிருக்க ரெக்கார்ட். நேமும் இருக்கும், ஐடியும் இருக்கும் அந்த ஒரு ரெக்கார்ட்ல. ஸோ இது ஆட் ஆயிருக்கணும். இப்போ நம்ம இங்க போயிட்டு குளோபல் வேரியபிள்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, வியூ ரெக்கார்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நம்ம என்ன ரெக்கார்ட் ஆட் பண்ணோமோ, அது இங்க நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இப்போ ஈஸியா இந்த ரெக்கார்ட் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஒரு டெக்ஸ்ட் லேபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் லேபிளோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு, நம்ம கிரியேட் பண்ண அந்த குளோபல் வேரியபிளோட பேரு, எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு குடுத்துட்டு, டாட் குடுத்தீங்கன்னா, அந்த ரெக்கார்ட்ல என்னென்ன ஸ்பெசிஃபிக் காலம்ஸ் இருக்கோ உங்களுக்கு தெரியும். ஸோ நேம் அண்ட் ஐடி 2 இருக்கு. இப்ப நான் நேம் அப்படின்னு குடுத்தேன்னா, அந்த ரெக்கார்ட்ல உள்ள நேம் நமக்கு தெரியும். அது மாரி ஐடி அப்படின்னு குடுத்தோம்னா, அதுல உள்ள ஐடி நமக்கு இங்க தெரியும். ஸோ நீங்க டைரக்ட்டா ஹார்ட் கோட் பண்ணாம, ஏதாச்சும் ஒரு டேட்டா சோர்ஸ்ல இருந்துமே டேட்டா எடுத்துட்டு வரலாம். இப்போ இந்த பிரான்ச் ஆஃபீஸ் லொகேஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தது. இங்க உள்ள ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் நம்ம எப்படி எடுத்துட்டு வரது அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். ஸோ அத எடுத்துட்டு வரதுக்கு நான் இந்த ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு, செட் அப்படின்னு குடுத்துட்டு, சும்மா சாம்பிள் ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுப்போம். பேர் வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒரு டேட்டா செட் குடுத்தீங்கன்னா, அதிலேயே இருக்கிற ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட எடுத்துட்டு வரும். ஸோ இங்க நான் இந்த பிரான்ச் ஆஃபீஸ் லொகேஷன்ஸ் அப்படின்ற லிஸ்ட்ட குடுக்க போறேன். அத குடுத்துட்டு இத க்ளோஸ் பண்ணிரலாம். நம்மளோட செட் ஃபங்ஷன் முடிஞ்சாச்சு. அண்ட் இப்ப நம்ம செட் ரெக்கார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு நம்மளோட வேரியபிள்ல போய் பார்த்தோம்னா, சாம்பிள் ரெக்கார்ட் அப்படின்றது நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இங்க அந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல என்னென்ன காலம்ஸ் இருந்துச்சோ எல்லாமே நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் நம்ம இது எல்லாத்தையுமே லாஸ்ட் டைம் எப்படி அந்த லேபிள்ல ஆக்சஸ் பண்ணோமோ, அதே மாரி ஆக்சஸ் பண்ண முடியும். சாம்பிள் ரெக்கார்ட் அப்படின்னு குடுத்துட்டு, டாட் குடுத்துட்டு, இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல என்னென்ன காலம்ஸ் இருந்துச்சோ எல்லாமே இங்க டிஸ்ப்ளே ஆகும். அதுல நமக்கு என்ன காலம் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிட்டி அப்படின்னு சூஸ் பண்ணேன்னா, லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ல இருக்க சிட்டி லாஸ் ஏஞ்சலஸ்ன்னு இருக்கு. என்ன ஃபங்ஷன் வேணா யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் ரெக்கார்ட் எடுத்துட்டு வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. குளோபல் வேரியபிள்ஸ்ல எப்படி டிஃபரெண்டா யூஸ் பண்றதுன்னு பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது கான்டெக்ஸ்ட் வேரியபிள்ஸ். கான்டெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் அப்படின்றது அந்த பேருக்கு ஏத்த மாரி ஒரு ஸ்க்ரீனோட ஸ்பெசிஃபிக் கான்டெக்ஸ்ட்ல ஆக்சஸபிளா இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்க்ரீன்ல கிரியேட் பண்ற கான்டெக்ஸ்ட் வேரியபிள நம்ம அந்த ஸ்க்ரீன்ல இருந்து மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். வேற எந்த ஸ்க்ரீன்ல இருந்தும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ கான்டெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் நீங்க பேசிக்கா எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன்ல ஏதாவது ஒரு டயலாக் பாக்ஸ் காட்டுறீங்க, இல்ல ஏதாவது ஒரு பாப்அப் காட்டுறீங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு சக்சஸ் மெசேஜ் இந்த மாரி ஸ்க்ரீன் ஸ்பெசிஃபிக்கா மட்டுமே நம்ம சில வேரியபிள்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, அப்டேட் பண்ண வேண்டியிருக்குன்னா, அந்த டைம்ல நம்ம கான்டெக்ஸ்ட் வேரியபிள் யூஸ் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கான்டெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் வேற எந்த ஃபங்ஷன்ல யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, நேவிகேட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ நேவிகேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு ட்ரான்சிஷன் ஆவோம். ஸோ அப்படி ட்ரான்சிஷன் ஆகுறப்போ, இந்த ஸ்க்ரீன்லேருந்து அந்த ஸ்க்ரீனுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா,
அப்ப நீங்க அந்த பாஸ் பண்ற வேரியபிள் ஒரு கான்டெக்ஸ்ட் வேரியபிள். ஸோ நீங்க ஒரு கான்டெக்ஸ்ட் வேரியபிள ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு பாஸ் பண்ண முடியும். மத்தபடி நீங்க ஸ்க்ரீன்ல கிரியேட் பண்ற எல்லா வேரியபிள்ஸுமே அந்த ஸ்க்ரீன்ல மட்டும் தான் ஆக்சஸிபிளா இருக்கும். ஸோ எப்படி நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்றது அப்படின்னு இப்ப பார்ப்போம். நம்ம இப்ப பார்க்க போற எக்ஸாம்பிள்ல நம்ம டெலீட் ரெக்கார்ட் அப்படின்ட்டு ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கா இந்த பட்டன் கிளிக் பண்ணோனே நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ ஆர் யூ ஷூர் யூ வான்ட் டூ டெலீட் திஸ் ஐட்டம் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம எஸ்ன்னு குடுத்தா டெலீட் பண்ணும். கேன்சல்ன்னு குடுத்தா அந்த டயலாக் பாக்ஸ் ஹைட் ஆகும். ஸோ இந்த பட்டனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்ஷனோட பேரு அப்டேட் கான்டெக்ஸ்ட். அப்டேட் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்ஷன் வச்சு தான் நம்ம கான்டெக்ஸ்ட் வேரியபிள் செட் பண்ண முடியும். ஸோ அப்டேட் கான்டெக்ஸ்ட் குடுத்துட்டு ஓப்பனிங் கர்லி பிரேஸ் குடுங்க. அண்ட் இங்க நம்ம என்ன வேரியபிள் செட் பண்ண போறோமோ அதோட பேர் நம்ம குடுக்கணும். ஸோ நான் இப்போ VAR டயலாக் பாக்ஸ் அப்படின்னு குடுக்க போறேன். ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண போற கான்டெக்ஸ்ட் வேரியபிளோட பேரு. நம்ம அதுக்கு குடுக்க போற வேல்யூ ட்ரூ. ஸோ இத நம்ம செட் பண்றதுக்கு ஒரு கோலன் குடுத்துட்டு, என்ன வேல்யூ குடுக்கணுமோ அத நம்ம மென்ஷன் பண்ணணும். நான் இங்க ட்ரூ அப்படின்னு குடுக்குறேன். அண்ட் அந்த கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு, பேரந்தசிஸும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்ப நம்ம பிரஸ் பண்ணோம்னா, இந்த பர்ட்டிகுலர் கான்டெக்ஸ்ட் வேரியபிள் ட்ரூன்னு செட் ஆகும். அண்ட் இங்க நான் ஒரு டயலாக் பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு குரூப் உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட விசிபிள் ப்ராப்பர்ட்டில நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் வேரியபிளோட பேர குடுப்போம். ஸோ கான்டெக்ஸ்ட் வேரியபிள் ட்ரூன்னு செட் ஆனோனே, அது இந்த விசிபிள் ப்ராப்பர்ட்டிய ட்ரூ ஆக்கி நமக்கு அந்த டயலாக் பாக்ஸ் தெரிய வைக்கும். ஸோ அது குடுத்தாச்சு. அண்ட் இப்ப நம்ம ப்ளே பண்ணி டெலீட் ரெக்கார்ட் அப்படின்னு குடுப்போம். ஸோ பிரஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் தெரியும். இப்ப சப்போஸ் யூசர் எஸ்ன்னு குடுக்காம கேன்சல் அப்படின்னு குடுக்குறாங்கன்னா, அந்த கேன்சல் பண்றப்போ நமக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஹைட் ஆகணும். ஸோ அதோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டில நம்ம மறுபடி அப்டேட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த டைம் நம்ம அந்த வேரியபிள ஃபால்ஸ்ன்னு செட் பண்ண போறோம். ஸோ அப்படி செட் பண்றனால என்டையர் டயலாக் பாக்ஸோட விசிபிள் ப்ராப்பர்ட்டி ஃபால்ஸ்ன்னு செட் ஆயிடும். ஸோ இப்ப மறுபடி ப்ளே பண்ணி பார்ப்போம். டெலீட் ரெக்கார்ட் குடுக்குறேன். டயலாக் பாக்ஸ் தெரியுது. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம கேன்சல் கிளிக் பண்ணோம்னா டயலாக் பாக்ஸ் ஹைட் ஆயிடும். ஸோ இது மாரி நீங்க ஒரு ஸ்க்ரீனோட கான்டெக்ஸ்ட்ல ஏதாச்சும் ஹைட் அண்ட் ஷோ பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்றதுக்கு நீங்க அப்டேட் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க குளோபல் வேரியபிள்ஸ்ல பார்த்த மாரியே கான்டெக்ஸ்ட் வேரியபிள்ஸ்லயும் நீங்க ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம், நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், டேபிள் ஸ்டோர் பண்ணலாம், ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணலாம். இந்த எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. அப்டேட் கான்டெக்ஸ்ட்ல நீங்க ஒரு வேரியபிள் மட்டும் செட் பண்ணாம, ஒரே ஃபங்ஷன்ல மல்டிபிள் வேரியபிள் செட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது மாரி நீங்க கர்லி பிரேஸ் குடுத்துட்டு, ஒரு வேரியபிளையும் மென்ஷன் பண்ணிட்டு, கோலன் குடுத்துட்டு, அதோட ரெலவென்ட் வேல்யூ மென்ஷன் பண்ணிட்டு, கமா போட்டு அடுத்தடுத்த வேரியபிள் அண்ட் வேல்யூ நீங்க குடுக்கலாம். நம்ம இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு எப்படி ஒரு கான்டெக்ஸ்ட் வேரியபிள் நம்ம அனுப்புறது அப்படின்னு பார்ப்போம். இங்க நம்ம ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பட்டனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டில நம்ம ஒரு நேவிகேட் ஃபங்ஷன் எழுதப் போறோம். நேவிகேட் ஃபங்ஷன் மூலமா நம்மளால இன்னொரு ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் ஆக முடியும். நேவிகேட் அப்படின்னு குடுத்துட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் எது நம்மளோட டார்கெட் ஸ்க்ரீன் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இந்த கேஸ்ல நம்ம ஸ்க்ரீன் 2க்கு ட்ரான்சிஷன் ஆகலாம். ஸோ ஸ்க்ரீன் 2 அப்படின்னு குடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ட்ரான்சிஷன் ஆகுறப்போ, என்ன மோட் ஆஃப் ட்ரான்சிஷன் இருக்க போகுது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். நம்ம ஸ்க்ரீன் ட்ரான்சிஷன் டாட் ஃபேட் இல்ல வேற எந்த ஆப்ஷன் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்றேன். அண்ட் இதோட 3வது பாராமீட்டர்ல தான் நம்ம சப்போஸ் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் கான்டெக்ஸ்சுவலா அடுத்த ஸ்க்ரீனுக்கு அனுப்பணும் அப்படின்னா, நம்ம இங்க மென்ஷன் பண்ணுவோம். இது மேண்டேட்டரி பாராமீட்டர் கிடையாது. நீங்க கண்டிப்பா இத குடுத்தே ஆகணும்னு கிடையாது. நீங்க இதோடயே இந்த பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணீங்கனாலும் அது நேவிகேட் ஆகும். ஏதோ ஒரு சினாரியோக்கு உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னா, நீங்க கர்லி பிரேஸ் ஆட் பண்ணிட்டு, இத க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த கர்லி பிரேஸ்க்குள்ள உங்களுக்கு எந்த கான்டெக்ஸ்ட் வேரியபிள் அனுப்பணுமோ அத இங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம், கஸ்டமரோட பேர நம்ம நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு அனுப்ப போறோம். ஸோ VAR கஸ்டமர் நேம் அப்படின்னு நம்மளோட வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப கோலன் குடுத்துட்டு நம்ம என்ன வேல்யூ அடுத்த ஸ்க்ரீனுக்கு அனுப்பணுமோ அத நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல நம்ம ஒரு டெக்ஸ்ட் இன்புட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ இதுல உள்ள வேல்யூவ நம்ம நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு கான்டெக்ஸ்சுவலா அனுப்ப போறோம். ஸோ இங்க நம்ம டெக்ஸ்ட் இன்புட் அண்டர்ஸ்கோர் கஸ்டமர் நேம் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு குடுப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த டெக்ஸ்ட் இன்புட்ல என்ன வேல்யூ இருக்க போதோ அத நம்ம அடுத்த ஸ்க்ரீனுக்கு அனுப்ப போறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீன் 2ல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்க நம்ம ஒரு டெக்ஸ்ட் லேபிள் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த டெக்ஸ்ட் லேபிளோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அத கழிச்சு அத நம்ம ப்ரீவியஸ் ஸ்க்ரீன்ல கிரியேட் பண்ண அந்த கான்டெக்ஸ்ட் வேரியபிள நம்ம கன்கேட்டனேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு அந்த வேரியபிள்ல எந்த வேல்யூவும் ஸ்டோர் ஆகல. அதனால இப்ப நமக்கு பிளாங்க்கா இருக்கு. நம்ம இப்ப ஸ்க்ரீன் 1 போயிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணா, இது நம்மளோட அடுத்த ஸ்க்ரீனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ப்ளே பண்ணிட்டு நம்ம இங்க ஒரு கஸ்டமர் நேம் குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏரன் அப்படின்னு குடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, அந்த ஸ்க்ரீன்ல உள்ள வேல்யூ ஸ்க்ரீன் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து இங்க நமக்கு தெரியுது. நீங்க ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் வேல்யூஸ் பாஸ் பண்றதுக்கு நேவிகேட் ஃபங்ஷன் மூலமா கான்டெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் அனுப்பலாம். குளோபல் வேரியபிள்ஸ் பத்தியும், கான்டெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் பத்தியும் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம கலெக்ஷன்ஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ கான்டென்ட்லாம் புடிச்சிருந்துச்சு, அப்கமிங் வீடியோஸ்க்கு நோட்டிஃபை ஆகணும்னா, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.